இப்போ எல்லாருமே கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்துல கர்ம வினையை போக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 99% அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா, அந்த கர்ம வினையை போக்குறதுக்கு நெறைய எளிய வழிகள சித்தர்களும் பலமுறை முனிவர்களுமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா, அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையுமே குறைச்சுக்கலாம். நம்ம சொல்றதுனால இவங்க யாருமே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, 100% மனிதர்கள் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்த வச்சு சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. அப்படிதான் நம்ம இந்த கதையில இதுல ஒரு உண்மையான ஃபேமிலியோட சுச்சுவேஷனவே நம்ம சொல்றோம். இது வந்து உண்மையா நடந்ததுதான். நம்ம கிட்ட வந்த கேஸ் தான். அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்திருக்காங்க. இது நீங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணியிருந்துமே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல. அதுவும் 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப எல்லா பக்கம் டாக்டர்கிட்ட இருந்து எல்லா பக்கம் போய் பார்த்துருக்காங்க. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலா இருக்குமா, உனக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த பெண்ணை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ஆணை வந்துட்டு யாரும் சொல்லலை. ஆனா உண்மையாலுமே அந்த நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கு தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆணுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆணுக்கு தான் செய்வனை வச்சிருக்காங்க. ஆணுக்கு என்ன செய்வனை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த தங்கச்சி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கச்சி ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அண்ணா வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த லவ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வித்து கேஸ்ட் வந்து பண்ணியிருந்ததுனால ஃபர்ஸ்ட் அவங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு அந்த விஷயம் தெரியல. சரி, அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சேர்த்து வச்சு எல்லா அதுவும் தெரிவிச்ச அதே தங்கச்சி திருமணம் பண்ணதே ஒரு வாரம் கழிச்சுதான் அந்த பொண்ணு வேற கேஸ்ட்னே தெரிஞ்சிருக்குது. அது தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு என்ன விஷயம்னா, அவங்க வந்து அண்ணன் வந்து வேற கம்யூனிட்டியில திருமணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏத்துக்கிட்டாலும், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மனசூரமா ஏத்துக்கவே இல்லை. வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, நார்மலா எல்லா விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அண்ணனுக்கு கவர்மெண்ட் ஜாப், சொத்து நிறைய இருக்கு, சொந்தமா காடு எல்லாமே இருந்திருக்கு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வந்துட்டு அந்த சொத்து நமக்கு வேணும், அண்ணனோட சம்பாத்தியம் எல்லாமே நமக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட கர்ம வினை எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அதை பண்ணாம இருந்ததுனாலே அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பொன் குழந்தை தான் பிறந்துருக்கும். அந்த பெண் குழந்தைய வந்து இவங்க தங்கச்சி பையனுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டியதுதான் விதி. ஆனா உண்மையான விதியை நம்ம சொல்லும் போது அது ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க, என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாத்தோட விதியும் நம்ம சொல்லலாம். அது எல்லாருமே மேக்சிமம் சொல்லுவாங்க. ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அது சில பல சூட்சமங்களை வச்சு அடக்கிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் இந்த கதையில சொல்றேன் அப்படின்னா, இது நடந்து முடிஞ்சது. ஆனா அப்படி நடந்திருந்தானா லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா இவங்க வந்து அந்த லைஃபை சேஞ்ச் பண்ண விரும்பல. அப்படி சேஞ்ச் பண்ண விரும்பாததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்வனை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செய்வனை வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்காம போயிடுச்சு. அப்படி குழந்தை பிறக்காதனால பையன்களுக்கு 2 பேர்த்துக்கும் திருமணம் செய்ய வேண்டிய பெண் வர வேண்டிய வரன் வந்து பாத்தீங்கன்னா வரல. ஆனா அதுக்காக வந்துட்டு அவங்க பையன்களுக்கு திருமணம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடந்துருது. அதையும் பத்தி ஃபுல் டீட்டெயிலா சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு வருஷத்துலயே வந்து இவங்களுக்கு கன்சீவ் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஆனா இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு விடல. என்ன காரணம்னா, இவங்க தங்கச்சி வந்து பேச்ச கேட்டு அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவும், பையனோட அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. என்ன பார்த்திருக்காங்கன்னா, கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க லோக்கல்ல ஒரு சாமியாரை பார்த்து அவங்களுக்கு 2 பேரும் பிரிக்கிறதுக்குண்டான வேலையை பார்த்திருக்காங்க. அப்படி பிரிச்சு வேலையை பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேருமே 8 மாசம் தான் ஒண்ணா இருந்தாங்க. 8 மாசத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. இப்படி பிரிஞ்சதுனால ஆனாலும் அந்த பொண்ணும் பையனும் உண்மையா தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லவ் பண்ணும்போது கரெக்டா தான் இருந்தாங்க, லவ் பண்ணதுக்கு அப்புறமும் கரெக்டா தான் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிரிஞ்சது வந்து 3 வருஷம் வந்து பிரிஞ்சிடறாங்க. 3 வருஷம் பிரிஞ்சதுனால என்ன ஆயிட்டுன்னா, 3 வருஷத்துல இவங்க வந்து கன்சீவ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து கேன்சல் ஆயிடுது. அப்படி கேன்சல் ஆயிடுறதுனால இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க வேண்டிய அந்த டைமிங் வந்து மாறிடுது. அப்படி காலநிலையில் மாறினதுனால இவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்காதுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா இவங்களுக்கு இப்ப இருக்கிற நவீன முறையில குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அதுல வந்து விருப்பம் இல்லாதனால அவங்க அந்த விஷயத்துக்கு போகல. ஆனா ட்ரை பண்ணா வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இவங்களோட காலகட்டங்களை வரை பார்த்தோம்னா இனி குழந்தை இல்லாததான் உண்மையான விஷயம். ஆனா எல்லாரும் வந்து ஆன்மீகத்திலயும் மாந்திரியத்திலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு திருட போனீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து பண்ண முடியாது. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர் நிறைய சாமியார்கிட்ட நிறைய பேர்கிட்ட போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆயிருக்குமானா கிடையாது. 190% ஆயிருக்கும். ஒரு சில 10 பேர்த்துக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்படி அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட கால நிலைகள் கர்மாக்கள் இதுதான் காரணமே தவிர இவங்க செஞ்ச பூஜை புனஸ்காரம் இது எல்லாமே காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மாந்திரவாதிகள்
ஒரு சில தாந்திரிகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ற மாதிரி அவங்களும் கரெக்டா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா சக்சஸ் ரிசல்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. அவங்களுக்கே டவுட் வந்துடும், என்னப்பா இதே விஷயம் இதே பிரச்சனையில வந்தாங்க, அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இவங்களுக்கு ரெடி ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கர்மா வினைகள் தான் காரணம். ஒருத்தர் கர்மா வினையை போக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஆனா சில கட்டுப்பாடுகளோட இருந்தாங்கன்னா குறைக்க முடியுமே தவிர, கர்மா வந்து பிறப்பிலேயே எழுதப்பட்டது. அடுத்த பிறவிக்கு நம்ம போறப்போ கர்மாவனா இல்லாம நம்ம போறதுங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இல்ல அப்படின்னா நம்ம இந்த விஷயத்திலேயே இந்த பிறவிலேயே நம்ம எந்த அளவுக்கு கர்ம வினையை குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்ம வினையை குறைச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அதை வந்து அவங்க கரெக்டா பயன்படுத்தாதான் மெயின் பிரச்சனையே. நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்யறாங்க. அந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க சுட்டி காட்டினீங்க அவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த குடும்பத்துல என்னென்ன கர்ம வினையினோட பாதிச்சதுன்னா, இவங்க 2 பேருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்காது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதை செஞ்சது வந்து கூட பிறந்த தங்கச்சி தான். இவங்க தங்கச்சி அந்த பிரிஞ்சிருந்த காலகட்டத்துல அண்ணன் கிட்ட இருந்து சொந்த அண்ணன் கிட்ட இருந்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. சொந்தமா காடு இருந்ததை எழுதி கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்படி எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களோட சொத்து எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு வந்து நல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் நல்லா செழிப்பாகவும் இருக்காங்க, நல்லா சிறப்பாகவும் இருக்காங்க. அப்ப என்னடா சொல்றாங்க, அப்ப நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் அவங்க சிறப்பா இருக்க வேண்டியதுங்கிறது தான் விதி. அதுக்கப்புறம் தான் இந்த கர்மா வந்து திருப்பி பாதிக்க வருவாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு நல்ல தாம்பத்தியம் எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்து இவங்களுக்கு கோயிலுக்கு போறாங்க, குலதெய்வத்து கோயில் எல்லாம் வேண்டுறாங்க. அப்படி வேண்டிக்கும் போது அந்த தெய்வங்களுடைய அருளால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க வேண்டியது இருந்தாலும் இவங்களுடைய கிரக நிலைகளோட கோட்பாடுல குழந்தை பிறக்காம போகுது. அப்போ அவங்க வந்து என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டாலும் என்ன வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கல, எங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னே வேண்டிக்கிறாங்க. அப்படி குழந்தை பிறக்காததுக்கு என்ன காரணமோ அந்த தெய்வங்கள் உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு தவறு நடந்துடுச்சு அப்படின்னா அது உடனடியா இறைவனுடைய அருளால் இருந்தா சில பேர்த்துக்கு மட்டும்தான் மாறும், சில பேர்த்துக்கு மாறாது. ஒரு சிலர் கர்ம வினை மாறும்போது கண்டிப்பா மாறும், சிலர் கர்ம வினை மாறல அப்படின்னா மாறாது. இந்த கர்ம வினைகளை நீங்க குறைக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னென்ன வினைனா, அதாவது வந்து உடன் பிறந்த சகோதரனுடன் சகோதரிகள் சொத்து அல்லது நம்ப வச்சு ஏமாத்துறது, இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப இவங்க பண்ணின இந்த தவறுனால இவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க மாறி இருந்தா இப்படி எல்லாம் லைஃப் இருந்திருக்கும்னு அதையும் சொல்லணும் இல்லையா? ஒருவேளை இவங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு கூட பிறந்த தங்கச்சி வந்து செய்த துரோகத்தால அண்ணனோட குடும்பம் இன்னைக்கு நிற்கதியா நிற்குது. அதுக்கு வந்து என்ன காரணம்னா, இதுல வேற ஒன்றும் டவுட்டே வேணாம், அது எல்லா காரணமே அவங்க தங்கச்சி செஞ்ச மிகப்பெரிய கர்ம வினை தான். அவங்களோட இருந்த 2 பையங்களும் இன்னைக்கு ஒரு பையன் அண்ணன் இருக்கும்போதே தம்பி கல்யாணம் முடிச்சிடறான். எப்படி அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் முடிச்சிடறான் அப்படின்னா, தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது வேற வழி இல்லாம அந்த பொண்ணு ஒரு 3 மாசத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பையனும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. அப்படி திருமணம் பண்ணதுக்கப்புறம் திருமணம் பண்ணது 7 மாசத்துல 6 மாசத்துலேயே பிறந்துருது. எல்லாருமே ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாமே பண்ணனதுனாலதான் இவன் வேற வழி இல்லாம திருமணம் பண்ணியிருக்கான். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமா பொருத்தமும் இல்லை. பார்த்தாலும் 2 பேர்த்தையும் பிடிக்காது. ஆனா என்ன காரணத்தினால அந்த பொண்ணுடைய லிங்க்ல இருந்ததுனால வேற வழி இல்லாம திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது எல்லாமே அவங்க அம்மா செஞ்ச கர்ம வினைங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கும் பேர் வச்சு எல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. பையன் வீட்லேயும் சேர்த்துட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு வேற வழி இல்லாமல் தம்பியை வந்துட்டு நீ தனியாக ஒரு பக்கம் போய் இருந்துக்கப்பா, நீ வந்து நம்ம கூட இருந்தால் உங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்காதுங்கிறது 100% உண்மை. எந்த பொண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், அவங்க வந்து அம்மா செஞ்ச கர்ம வினை தான் காரணமே தவிர இந்த பையனோட வாழ்க்கையில வேற எந்த இதுவும் இல்லை. ஆனா அவங்களோட கர்ம வினையினால இந்த பையனுக்கு திருமணம் நடக்காதான்னு கேட்டா 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான். ஆனா இதை மீறி நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னா, அந்த பையன் இறை வழிபாட்டுல சிறப்பாகவும் இறைவனை முழுவதுமா நம்பி இருந்தா அதன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, கர்ம வினை மாறணுங்கிறது வந்து உண்மையான விஷயம் எல்லாத்துக்குமே தோணும். ஆனா அப்படி கர்மம் மாறுமான்னு கேட்டா
எல்லாத்துக்குமே மாறாது. மாறுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் மாறும். இந்த பையனுக்கு மாறணும் அப்படின்னா அவன் வந்து இறை வழிபாட்டுல ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல இவங்க அம்மா வந்து எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாலும் அந்த கோயில்ல வந்து இவங்க செஞ்ச கர்மா தான் முன்னாடி நிக்குமே தவிர, தன்னோட அண்ணனோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் இறைவன் பார்ப்பாரே தவிர, இவங்களோட 2வது வந்த பையனை வந்து மெயினா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து கர்ம வினைய குறைக்கிறதுக்கான வழியில ஒரு சில டிப்ஸும் இதுல நான் குடுத்துருக்கேன். நீங்க உண்மையாவே புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த கதையில சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட பிறந்த இப்ப சொல்றது என்னன்னா, கூட பிறந்தவங்களா இருந்தும், அதே மாரி நண்பர்களா இருந்தும், பெற்ற தாய் தந்தையா இருந்தும், அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துனீங்க அப்படின்னாலும், அவங்களோட சொத்து, காசு, பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கனாலும், இந்த கர்ம வினை வந்து உங்கள கண்டிப்பா அதிகமாகுமே தவிர குறையாது. அதே மாரி அவங்க உங்கள யாராவது ஏமாத்தியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. அவங்களோட கர்ம வினை அவங்க தான் அனுபவிப்பாங்க. உங்களுடைய கர்ம வினைய இறைவன் குறைச்சு, அதற்கான சில காலங்கள் நீங்க கஷ்டப்பட்டாலும், பிற்காலத்துல நீங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கான வழிவகைகளை செய்வாரு இறைவன். எப்பொழுதுமே இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.